அனைத்தையும் இந்துமயமான அனைத்தையும் இராணுவமயப்படுத்து என்கிற சவார்கரின் கொள்கையை கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் அமல்படுத்துவதற்காக RSSம் அதன் அரசின் பிரிவாக இருக்கிற பாஜகவும் இணைந்து ஒட்டுமொத்த இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைக்கும் வண்ணமாக மற்ற மதங்களின் உள் விவகாரங்களில் தடையிட்டு அனைத்து மதத்தினரையும் துன்புறுத்துகிற செயலை தொடர்ந்து செய்து வருவது அனைவரும் அறிந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவிய அந்த இறை மார்க்கத்தை தழுவிய பெருமக்கள் தங்களின் சொத்துக்களை கொடைகளாக வகுப்பு வாரியத்திற்கு வழங்குவதும் அந்த கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் தர்காக்களுக்கும் வழங்குகிற அந்த சொத்தை இங்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற நிதி நெருக்கடியை காரணமாக வைத்து அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிக்கிற ஒரு கொடூர திட்டத்தை மோடி அரசாங்கம் அமுல்படுத்த துடிக்கிறது. இதன் வழியாக இந்தியாவில் பெரும்பான்மையாக 3வது அதிகபட்ச நிலங்களின் சொத்துக்களையும் வைத்திருக்கிற ஒரு வாரியத்தில் இருந்து அந்த சொத்துக்களை பிடுங்க துடிக்கிறார்கள். ஏற்கனவே கொரோனா காலகட்டத்துக்கு பிறகாக RBI வங்கியில் இருந்து பல லட்சக்கணக்கான பணத்தை சூறையாடி ஒட்டுமொத்த இந்தியாவின் நிதி நிர்வாகத்தை சிரித்து வைத்திருக்கிறார்கள் இந்த மத்திய ஆட்சியாளர்கள். இந்த மோடி அரசாங்கம் தோல்வியடைந்த ஒரு அரசாங்கம். இந்த தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுத்து அதன் நிதி ஆதாரத்தை சரி செய்வதற்காக இஸ்லாமியர்களின் சொத்துக்களை சூறையாட துடிக்கிறார்கள். அதுதான் வகுப்பு வாரிய திருத்த சட்டம். இதை தமிழர்கள் நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் என்ற முடிவோடு நிற்கிற தமிழ மதத்தை பின்பற்றுகிற நாம் தமிழர் பிள்ளைகள் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு துணையாக நிற்கிறோம். இஸ்லாமியர்களை சிறுபான்மையின மக்கள் என்று இந்தியா முழுவதும் காங்கிரசும் பிஜேபியும் திராவிடர்களும் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் வரலாற்றில் முதல் முறையாக இந்திய வரலாற்றில் முதல் முறையாக இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையின மக்கள் தமிழர் தேசியத்தின் பெரும்பான்மையின மக்கள் என்று சொன்னார். எனில் இஸ்லாமியர்கள் இந்தியா முழுவதும் வாழ்கிற எல்லா மொழிவழியின மக்களோடும் இணைந்து அந்த பெரும்பான்மையின மக்களோடு இணைந்து இந்த வகுப்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக போராடி இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை நாம் அதற்கு ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆர்லினியன் மாநில கொள்கை பொதுச் செயலாளர்.